ஒரு வழியா நீ வந்துட்டியா? ஆனா இன்னும் உனக்கு காலம் இருக்கு. திரும்பவும் ஒரு தடவை யோசி. நான் யோசிச்சுட்டேன். ஏற்கனவே எடுத்த என் முடிவை முழுசா நிறைவேற்ற போறேன். என் காதலுக்காக வாழ்வேன், காதலுக்காக சாவேன். அப்ப சரி, உன்னோட சக்திகளை தியாகம் பண்ற உன்னோட சடங்குகளை இந்த நிலாவோட சிவப்பு நில ஒளியில பண்ணிக்கலாம், சரியா? ஆனா இது சுலபமானது இல்ல, கடும் சவால்களை நிறைஞ்சது. அந்த வானமும் பூமியும் உன்னை தடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நிலா கூட உன்னை தடுக்கும். நீ உன் சக்திகளை தியாகம் பண்றத அந்த இயற்கை கூட விரும்பல. அதனாலதான் பூமி உன்னோட கால்களை தடுத்துச்சு. இப்போ இந்த கரும் மேகங்கள் சிவப்பு நிலாவை தடுக்குது. சிவப்பு நில ஒளி இல்லாம உன்னால உன் சக்திகளை தியாகம் பண்ண முடியாது. என்னால முடியும். நான் ஒரு சேஷ நாகினியா இங்க வந்திருக்கலாம். ஆனா இங்க இருந்து போகும்போது சாதாரண மனுஷியா தான் போவேன். இந்த இயற்கை கண்டிப்பா அதுக்கு ஒரு வழியை காட்டும். என்ன படைச்ச அந்த பரமேஸ்வரனால கூட என்னை இன்னைக்கு தடுக்க முடியாது. ஏன்னா நான் வணங்குற சிவனும் காதலிச்சாரு அந்த கௌரிய. அப்படி இருக்கும்போது அவர் என்னை எப்படி தடுப்பாரு? சிவபெருமானே, பார்வதி தாயாரோட லட்சியமே நீங்க தான். அவங்க ஜெயிச்சா உங்களை அடையலாம், ஒருவேளை அவங்க தோத்துட்டா உங்களை சரணடையலாம். அப்படிப்பட்ட லட்சியத்தோட தான் இன்னைக்கு நானும் வந்திருக்கேன். என் காதலை அடையறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எனக்கு நிறைய சக்தியை கொடுத்தீங்க. அதே மாதிரி கொடுத்த சக்தியை இன்னைக்கு திருப்பி எடுத்துக்கோங்க. என் காதல் வாழ்க்கையை ஜெயிச்சுதான் இங்கிருந்து போவேன். நான் ஒரு சாதாரண மனுஷியா வாழ நீங்க தான் அருள் கொடுக்கணும். இன்னைக்கு என் சக்தியை தியாகம் பண்ணாம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். சிவபெருமானே, இன்னைக்கு நான் என்னோட லட்சியத்தை அடையறதுக்கான வழிய உங்க அருளால அந்த இயற்கையை எனக்கு காமிச்சாகணும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்குமே வந்தனா மிருத்யோர் மோக்ஷி யமாம்ரதாம். மகாதேவா, பரமேஸ்வரா, என்னோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க. இங்க நடுவுல வந்து நில்லு சாரதா. அந்த சிவப்பு நிலவொளி உன் மேல விழட்டும்.
இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி, நீ எண்ணத்தை மாத்திக்க முடியாது. உன்னோட சக்திகளை தியாகம் பண்ற சடங்குகள் ஆரம்பமாக போகுது. மூ உலக நாதா, நாகங்களை ஆள்ற நாகராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவா, சேஷ நாகினியான நான் இப்போ என் சக்திகளை தியாகம் பண்றேன். என்னோட இறைவனான என்னை ஆளும் ஆதி சிவனின் முன்னாடி நான் என்னோட பேரு, என்னோட சுயம் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். என்னோட எல்லா வேலைகளையும், எல்லா பொறுப்புகளையும், எல்லா கடமைகளையும் இன்னைக்கு நான் தியாகம் பண்றேன். ஒரு நாகினியை விட உயர்ந்தவ நாகராணி, எல்லாருக்கும் மேலானவதா சேஷ நாகினி. இன்னைக்கு சேஷ நாகினி பதவியையும் தியாகம் பண்றேன். இதுக்கப்புறமா நான் சேஷ நாகினியா இருக்க மாட்டேன். சாரதா, நீ இந்த வழிகளெல்லாம் தாங்கிதான் ஆகணும், புரியுதா? இந்த நாகநாகினிகள் உன்னோட மோதல ஒன்னா அதுங்க பழி வாங்கல. உன் உடம்புல இருக்கிற எல்லா விஷத்தையும் அது வெளியெடுக்க பாக்குது, புரியுதா?
சிவன் ஏன் இந்த கொலுசு கொடுத்திருக்காரு? இது என் பாட்டியோட கொலுசாச்சே. இது நாக மாளிகையில எல்லாம் இருந்துச்சு. இது ஏன் எனக்கு இங்க கிடைச்சது? அக்கா அக்கா இத வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ரிஷபுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். முதல்ல அவர் எனக்கு ஒரு gift கொடுத்தாரு, அதே மாதிரி நான் அவருக்கு திருப்பி செய்ய போறேன். இந்த நாள் எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கணும். ஹலோ, சொல்லுங்கக்கா. சாரதா, சீக்கிரமா வா சாரதா. இந்த பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. நீ சீக்கிரம் வா, எனக்கு உதவி பண்ணு. அவங்க சமீராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சுக்கா? நீங்க எங்க இருக்கீங்க? சமீராவுக்கு என்ன ஆச்சு? ஆமா சாரதா, அவங்க சமீராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ இப்போ உடனே வரணும் சாரதா, எனக்கு உதவி பண்ணு. சீக்கிரமா வா சாரதா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்கிட்ட இப்போ எந்த சக்தியும் இல்லையே. என்னால இப்போ இந்த வடிவத்தை மாத்தவும் முடியாது. ஆனா ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதை இந்த வடிவத்துல தான் செஞ்சாகணும். இல்ல வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம் please. நீ தானே என் அண்ணனை எனக்கு எதிராக திருப்பின, என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். வேண்டாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சொல்லுங்க பசங்களா, இந்த ஹாட் சிக்கன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சமீராவை என்ன பண்ணும்போது இவ கூடயும் பண்ணலாமா? ஏய் கத்தாத, நீ பாடி கத்தாத. விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. விட்டுருங்க சமீரா. சமீரா